சுவாமி விவேகானந்தரின் வேதாந்த சொற்பொழிவுகள். இந்த சொற்பொழிவின் தலைப்பு சாதனை அல்லது உயர் வாழ்வுக்கான ஆயத்தங்கள். அனிச்சை செயல் மேலோங்கினால் இழிநிலையை அடைவாய், பரிணாமம் மேலோங்கினால் முன்னேறுவாய். எனவே அனிச்சையாக எதுவும் நிகழ இடம் கொடுக்கக்கூடாது. இது பற்றிய ஆராய்ச்சி முதலில் நம் உடம்பிலேயே நடைபெற வேண்டும். பிறரை சீர்திருத்துவதில்தான் நாம் வரிந்து கட்டிக்கொண்டு நிற்கிறோம். இங்குதான் சிக்கல். நமது உடம்பிலிருந்தே தொடங்க வேண்டும். இதயம், கல்லீரல் எல்லாமே அனிச்சையாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அவற்றை உணர்வுடன் இயங்க செய்யுங்கள். உங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வாருங்கள். உங்கள் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்க செய்யுங்கள். உங்கள் ஆணைகளை நிறைவேற்ற செய்யுங்கள். கல்லீரலை அடக்கியாளும் ஆற்றல் ஒரு காலத்தில் நமக்கு இருந்தது. ஒரு பசு தன் தோலை அசைப்பது போல் நாமும் அசைக்க முடிந்திருந்தது. தீவிரமான பயிற்சி ஒன்றினாலேயே மீண்டும் இந்த ஆற்றலை பெற்ற பலரை நான் கண்டிருக்கிறேன். ஒருமுறை ஒரு பதிவு ஏற்பட்டுவிட்டால் பிறகு மறையாது. ஆழ்மனதில் ஆழ்ந்துவிட்ட இத்தகைய செயல்பாட்டு கடலை திரும்பவும் கொண்டு வாருங்கள். நமது முயற்சியின், நமது ஆராய்ச்சியின் முதல் பகுதி இது. நமது சமுதாயம் சிறப்புற இது முற்றிலும் தேவை. அது இன்றே உணர்வு பகுதி சம்பந்தப்பட்டவற்றை மட்டுமே ஆராய்ந்து கொண்டிருக்க தேவையில்லை. இந்த ஆராய்ச்சியின் மறுபகுதி முக்தி பற்றியது. இது சமூக நலத்திற்கு அவ்வளவு அவசியம் அல்ல. இந்த முயற்சியின் நேர் விளைவு ஆன்மாவின் முக்தி. இருளில் ஒளியை ஏந்தி செல்வது, அழுக்கை போக்குவது, ஆன்மாவை புத்துணர்வு பெற செய்து இருளை கிழித்து ஒளியை நோக்கி முன்னேற செய்வது. இதுவே உணர்வு கடந்த இந்த நிலையே நமது லட்சியம். இந்த நிலையை அடைந்ததும் மனிதன் தெய்வமாகிறான், முக்தி பெறுகிறான். இப்படி அனைத்தையும் கடந்து செல்ல பழகிய மனத்திற்கு பிரபஞ்சம் தன் இரகசியங்கள் எல்லாவற்றையும் அறிவிக்கிறது. இயற்கையாகிய புத்தகம் ஒவ்வொரு அத்தியாயமாக படிக்கப் பெறுகிறது. இறுதியில் லட்சியமும் கைகூடுகிறது. நாம் வாழ்வும் சாவுமாகிய பள்ளத்திலிருந்து வாழ்வும் சாவுமற்ற ஒன்றை அடைவோம். உண்மை பொருளை அறிவோம். அதுவாகவே ஆகிவிடுவோம். முதலில் வேண்டுவது அமைதி நிறைந்த, சாந்தம் தவழ்கின்ற வாழ்க்கை. வயிற்று பிழைப்பு ஒன்றிற்காகவே நாள் முழுவதும் ஓடிக்கொண்டிருந்தால் உயர்ந்த எதையும் அடைவது கடினம். ஒருவேளை அடுத்த பிறவியில் இதைவிட சிறப்பான சூழ்நிலையில் பிறக்கலாம். ஆனால் போதிய ஆர்வமும் ஈடுபாடும் இருக்குமானால் இந்த பிறவியிலேயே வாழ்க்கை சூழ்நிலை மாறக்கூடும். நீங்கள் உண்மையாக விரும்பிய எதைத்தான் அடையவில்லை? அடையாமல் இருக்க முடியாது. அடைய முடியாதது எதுவும் இல்லை. நம் விருப்பம்தான், நமது தேவைதான் இந்த உடம்பையே உருவாக்கியுள்ளது. ஒளிதான் உங்கள் தலையில் கண்கள் என்ற பெயர் கொண்ட 2 துளைகளை செய்திருக்கிறது. ஒளி இல்லை என்றால் கண்களும் இருந்திருக்காது. ஒளிதான் காதுகளை உருவாக்கியுள்ளது. அறிவதற்கான புலனை நீங்கள் உருவாக்கும் முன்பே அறியப்படுகின்ற பொருள் இருந்தது. மின்சாரம் முதலியவற்றை உணர்வதற்கான புலன்களை இன்னும் சில 1000 ஆண்டுகளிலோ அதைவிட விரைவாகவோ நாம் பெறக்கூடும். அமைதி நிறைந்த மனதிற்கு ஆசை இல்லை. பொருள் ஒன்று வெளியே இருந்தால்தான் ஆசை எழும். புறத்தே உள்ள அந்த பொருள் உடம்பில் ஒரு துளையிட்டு அதன் வழியாக மனத்திற்குள் புக முயல்வது போல் உள்ளது. எனவே அமைதி நிறைந்த, சாந்தம் தவழ்கின்ற வாழ்க்கை வேண்டும் என்ற ஆசை எழுமானால் அதற்குரிய சூழ்நிலை அமைந்தே தீரும். இது என் அனுபவம். ஆயிரக்கணக்கான பிறவிகளுக்கு பிறகு இது அமையலாம். ஆனால் அமைந்தே தீர வேண்டும். எனவே அந்த ஆவலை மட்டும் விட்டுவிட வேண்டாம். ஆசைக்குரிய பொருள் வெளியில் இல்லை என்றால் ஆசையே ஏற்பட்டிருக்காது. ஆனால் ஆசைகளுக்குள் வேற்றுமை உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குரு ஒருவர் தம் சீடனை பார்த்து, அப்பா, நீ இறைவனை காண விரும்பினால் அவர் உன்னை நாடி வருவார் என்று சொன்னார். சீடன் குருவின் உபதேசத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. ஒரு நாள் குருவும் சீடனும் ஆற்றில் நீராடப் போனார்கள். குரு சீடனை பார்த்து தண்ணீரில் குதி என்றார். அவன் குதித்ததுதான் தாமதம். குரு அவன் மேல் பாய்ந்து அவனை தண்ணீருக்குள் அழுத்தினார். நெடுநேரம் விடவே இல்லை. சீடன் போராடி களைத்த பிறகு அவனை விடுவித்தார். அதன் பிறகு அவனிடம், எப்படி இருந்தது அப்பா என்று கேட்டார்.
அம்மம்மா, மூச்சு விடுவதற்கு நான் பட்ட பாட்டையும் தவிப்பையும் என்னவென்பேன் என்றான் சீடன். இறைவனை அடைய அத்தகைய தவிப்பு உன்னிடம் இருக்கிறதா என்று வினவினார் குரு. இல்லை சுவாமி என்றான் சீடன். அத்தகைய ஆசை கொண்டால் அவர் உன் முன் வருவார் என்றார் குரு. எது இல்லாமல் நாம் வாழ முடியாதோ அது நமக்கு கிடைத்தேயாக வேண்டும். அது கிடைக்கவில்லை என்றால் வாழ்க்கை நடக்காது. நீங்கள் யோகியாக வேண்டுமானால் சுதந்திரமாக இருக்க வேண்டும். கவலையற்ற சூழ்நிலையில் தனிமையாக இருக்கும்படி உங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். வசதியாக சொகுசாக வாழ்ந்து கொண்டே ஆன்ம உணர்வு பெற விரும்புகிறவன் கட்டை என்று எண்ணி முதலையை பிடித்து கொண்டு ஆற்றை கடக்க முயன்ற முட்டாள் போன்றவனை. முதலில் இறைவனையும் அவனது வழியையும் தேடு. மற்றையெல்லாம் உன்னை தேடி வரும். யார் எதற்கும் கவலைப்படுவதில்லையோ அவனை தேடி எல்லாமே வரும். அதிர்ஷ்டம் ஒரு சாகசக்காரியை போன்றது. தன்னை விரும்புகிறவனை அவள் திரும்பி பார்ப்பதில்லை. அவளை பொருட்படுத்தாதவனின் காலடியில் விழுந்து கிடப்பாள். செல்வமும் தன்னை மதிக்காதவனின் மீதே மழையாக பொழியும். புகழும் அத்தகையதை. அதனை பொருட்படுத்தாமல் அதை ஒரு தொல்லையாக பெரும் சுமையாக எண்ணுபவனிடமே வந்து சேரும். எஜமானனிடமே அவை சேர்கின்றன. அடிமைக்கு எதுவும் கிடைப்பதில்லை. யாரால் அவை இல்லாமல் வாழ முடியுமோ, யார் இந்த அற்ப உலகின் பொருட்களை சாராமல் வாழ்கிறானோ அவனே எஜமான். ஒரு லட்சியத்திற்காக மட்டுமே வாழுங்கள். வேறு எதற்கும் இடமில்லாத அளவிற்கு அந்த லட்சியம் அனைத்திலும் உயர்ந்ததாக இருக்கட்டும், அனைத்திலும் உறுதிமிக்கதாக இருக்கட்டும். வேறு எதற்கும் மனதில் இடம் வேண்டாம். வேறு எதற்கும் நேரம் இருக்க வேண்டாம். பணம் தேடுவதற்காக ஆற்றல்கள், நேரம், அறிவு, உடம்பு அனைத்தையும் பயணம் வைத்து என்ன ஓட்டம் ஓடுகிறார்கள். காலை உணவிற்கு கூட நேரமில்லை. அவ்வளவு அதிகாலையிலேயே வேலை தொடங்குகிறது. 190 பேர் இந்த முயற்சியிலேயே இறந்து விடுகின்றனர். மீதி பேர் பொருளை தேடுவதில் வெற்றி பெறுகின்றனர். ஆனால் அப்போது அதை அனுபவிக்க முடியாதவர்களாகி விடுகின்றனர். என்ன வினோதம்! பணக்காரனாக முயல்வது தவறு என்று நான் சொல்லவில்லை. அது சிறந்தது, உயர்ந்தது. ஏன்? இது எதை காட்டுகிறது? பணத்திற்காக செலவிடும் அதே அளவு ஆற்றலை, அதே அளவு போராட்டத்தை முக்திக்காகவும் பயன்படுத்தலாம் என்பதையே காட்டுகிறது. மரணம் வரும்போது பொருளையும் மற்ற அனைத்தையும் விட்டுவிட்டே போக வேண்டும் என்பது நமக்கு தெரியும். என்றாலும் அவற்றிற்காக நாம் என்னென்ன வழிகளிலெல்லாம் பாடுபடுகிறோம். அதே மனிதர்களாகிய நாம் என்றும் அழியாத, நம்முடன் என்றுமே இருக்கப் போகின்ற செல்வத்தை பெற 1000 மடங்கு அதிக ஆர்வம் கொள்ள வேண்டாமா? முயற்சி செய்ய வேண்டாமா? ஏனெனில் அதுவே நம் உற்ற நண்பன். நாம் செய்யும் புண்ணியங்களே, நமது ஆன்மீக உயர்வே மரணத்திற்கு பிறகும் நம்மை தொடர்ந்து வரும். மற்றவையெல்லாம் இந்த உடலோடு இந்த உலகிலேயே நின்றுவிடும். இதுதான் முதற்படி, மாபெரும் படி. அதாவது லட்சியத்தில் தீவிர நாட்டம். இது ஏற்பட்டுவிட்டால் மற்றவை எளிதில் வந்துவிடும். இந்த உண்மையை இந்திய மனமே கண்டுபிடித்தது. உண்மையை அறிவதற்காக எவ்வளவு தூரம் செல்லவும் இந்தியர்கள் தயங்குவதில்லை. ஆனால் இங்கு மேலை நாடுகளில் எல்லாம் மிகவும் எளிதாக்கப்பட்டுள்ளது. உங்கள் பெரிய லட்சியம் உண்மையை அறிவதல்ல, முன்னேற்றம் காண்பதே. போராட்டம்தான் ஒருவன் பெறும் பெரிய படிப்பினை. இந்த வாழ்க்கையில் நாம் பெறும் பெரிய நன்மை இந்த போராட்ட பயிற்சியே. போராட்டத்தின் வழியாகவே நாம் செல்ல வேண்டும். சொர்க்கத்திற்கு ஒரு பாதை இருக்குமானால் அது நரகத்தின் வழியாகவே இருக்கும். நரகத்தின் வழியாக சொர்க்கத்திற்கு செல்வதுதான் என்றும் உள்ள வழி. ஒரு முறையல்ல, இருமுறையல்ல, பல்லாயிரம் முறை சூழ்நிலையுடன் போராடி இறந்து அப்போதும் தைரியத்தை இழக்காமல் ஆன்மா போராடுமானால் அது பேராற்றல் உள்ளதாக மாறிவிடுகிறது. அப்போது அது தனது லட்சியத்தை விட தான் எவ்வளவோ மடங்கு உயர்ந்து விட்டதை காண்கிறது. எனவே அந்த லட்சியத்தை கண்டு சிரிக்கிறது. ஆன்மாவாகிய நானே லட்சியம், வேறு எதுவும் இல்லை. என் ஆன்மாவுடன் ஒப்பிட வேறு என்ன இருக்கிறது? ஒரு பை பொன்னும் மணியும் எனது ஆன்மாவின் லட்சியமாக முடியுமா? முடியவே முடியாது. நான் கொள்ளக்கூடிய லட்சியங்களுள் மிக உயர்ந்தது எனது ஆன்மாதான். எனது உண்மை இயல்பை உணர்வதுதான் என் வாழ்க்கையின் ஒரே லட்சியம்.
முற்றிலும் தீமையான எதுவும் இல்லை. கடவுளோடு சாத்தானுக்கும் இங்கே இடம் இருக்கிறது. சாத்தான் இல்லை என்றால் கடவுளும் இங்கே இருக்க மாட்டார். நான் முன்பு கூறியது போல் நரகத்தின் வழியாகவே சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். நமது தவறுகளுக்கும் இங்கே இடம் உண்டு. முன்னேறிக்கொண்டே இருங்கள். செய்யக்கூடாத ஒன்றை நீங்கள் செய்துவிட்டதாக நினைத்தாலும் திரும்பி பார்க்க வேண்டாம். இன்றைய உங்களை உருவாக்குவதில் அந்த தவறுகளுக்கு இடமில்லை என்றா நினைக்கிறீர்கள்? எனவே உங்கள் தவறுகளை வாழ்த்துங்கள். அவை நம்மை அறியாமலே நமக்கு வழிகாட்டும் தெய்வங்கள். துன்பம் பெரும் பேறு, இன்பமும் பெரும் பேறு. உங்கள் நிலைமை என்னவானாலும் பொருட்படுத்தாதீர்கள். லட்சியத்தை இறுக பற்றி கொள்ளுங்கள். முன்னேறி செல்லுங்கள். சிறு சிறு தவறுகளையும் குறைகளையும் திரும்பி பார்த்து குமைந்து கொண்டிருக்காதீர்கள். நமது போர்க்களமாகிய பிரபஞ்சத்தில் தவறுகள் என்ற புழுதி கிளம்பியே தீரும். இந்த புழுதியை சகித்து கொள்வதற்கான உறுதியற்றவர்கள் போரிலிருந்து விலகிக் கொள்ளட்டும். எனவே போராடுவதற்கான இந்த உறுதி, உலகப் பொருட்களை அடைவதற்கான உங்கள் உறுதியை விட 100 மடங்கு அதிக உறுதிதான் இந்த போராட்டத்தின் முதல் தேவை. அதனுடன் தியானமும் கட்டாயமாக வேண்டும். தியானம் இல்லாமல் எதுவும் இல்லை. தியானம் செய்யுங்கள். தியானம் மிகவும் உயர்ந்தது. மனம் தியானத்தில் ஈடுபடுகின்ற நிலையே, தியானமே ஆன்மீக வாழ்விற்கு குறுகிய வழியாகும். ஜடப்பொருள் அனைத்திலிருந்தும் விடுபட்டு ஆன்மா தன்னைத்தானே நினைக்கின்ற அந்த கணமே, ஆன்மாவினுடைய அற்புத ஸ்பரிசத்தின் அந்த கணமே, நாம் நமது அன்றாட வாழ்வில் சற்றும் உலகியல் கலவாமல் இருக்கின்ற ஒரே கணமாகும். இந்த உடம்பு நமது பகைவன், அதே வேளையில் நண்பனும் இதுவே. துன்பத்தை கண்டால் துடிக்காதிருக்க உங்களுள் யாராலாவது முடியுமா? ஆனால் அதே துன்பத்தை ஓவியமாக தீட்டினால் பார்த்து ரசிக்காதவர்கள் யார்? ஓவியம் உண்மை அல்ல. எனவே நாம் அதனுடன் ஒன்றுவதில்லை. அது வெறும் ஓவியம் என்பது நமக்கு தெரியும். அந்த ஓவியத்தால் நமக்கு நன்மையும் செய்ய இயலாது, தீமையும் செய்ய முடியாது. ஒரு துணியுள் ஓவியமாக தீட்டப்பட்டிருக்குமானால் மிக பயங்கரமான துன்ப சித்திரத்தையும் கண்டு நாம் இன்புற முடியும். அந்த ஓவியம் கொடிய துன்பத்தை சித்தரித்தாலும் ஓவியனின் திறமையை பாராட்டுகிறோம். அவனது கைவண்ணத்தை கண்டு வியந்து நிற்கிறோம். அந்த பற்றற்ற நிலைதான் இரகசியம். சாட்சியாக இருங்கள். நான் சாட்சி என்ற எண்ணம் வரும் வரை எந்த பிராணாயாமமும் எந்த யோக பயிற்சியும் வேறு எதுவும் எந்த பயனும் அளிக்காது. கொலைகாரன் உங்கள் கழுத்தை நெரிக்கும்போது நான் சாட்சி, நான் சாட்சி என்று சொல்லுங்கள். நான் ஆன்மா, புறப்பொருள் எதுவும் என்னை தீண்ட முடியாது என்று கூறுங்கள். தீய எண்ணங்கள் எழும்போதெல்லாம் இதை மீண்டும் மீண்டும் சொல்லி அவற்றின் தலையில் சம்மட்டி அடி கொடுங்கள். நான் ஆன்மா, நான் சாட்சி, நான் என்றென்றும் இன்ப வடிவினன். நான் எதையும் செய்ய வேண்டியதுமில்லை, எந்த துன்பத்தையும் அனுபவிக்க வேண்டியதும் இல்லை. நான் எல்லாவற்றையும் முடித்துவிட்டேன். நான் சாட்சி. நான் என் ஓவியக்கூடத்தில் இருக்கிறேன். இந்த பிரபஞ்சம் என் கண்காட்சி சாலை. ஒன்றன்பின் ஒன்றாக விரிகின்ற இந்த ஓவியங்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நல்லவையோ தீயவையோ எல்லா ஓவியங்களும் அழகாக இருக்கின்றன. அவை ஒவ்வொன்றிலும் அபார திறமை எனக்கு தெரிகிறது. ஆனால் அவையெல்லாம் ஒன்றே. மாபெரும் ஓவியனான இறைவனின் எண்ணற்ற சுடர்களே அவை. உண்மையை சொல்வதானால் அங்கு ஒன்றுமே இல்லை. சங்கல்பமும் இல்லை, ஆசையும் இல்லை. அவனே எல்லாம். அவன், அவள், அந்த உலக அன்னையே விளையாடுகிறாள். நாமெல்லாம் அவளது கைப்பொம்மைகள், அவளது ஆடலில் உதவுபவர்கள். அவள் இப்போது ஒருவனுக்கு பிச்சைக்கார வேடம் புனைகிறாள். அடுத்த கணம் அவனை அரச உடையில் காட்டுகிறாள். மறுகணம் அவனுக்கு மகானின் வேடம், பின்னர் பேயின் வேடம் என்று அளித்து ஆடல் புரிகிறாள். அவளது ஆடலில் நாம் பல பாத்திரங்களை ஏற்று உதவுகிறோம். விளையாடி கொண்டிருக்கின்ற குழந்தை தாய் அழைத்தாலும் வருவதில்லை. விளையாட்டு முடிந்துவிட்டால் தாயை நோக்கி விரைகிறது. அப்போது விளையாட்டு இல்லை. நமது வாழ்க்கையிலும் இத்தகைய நேரங்கள் வருகின்றன. நமது விளையாட்டு முடிந்துவிட்டதை நாம் உணர்கிறோம். அன்னையிடம் விரைய துடிக்கிறோம். அந்த நேரத்தில் நமது முனைப்புகள் எல்லாம் மதிப்பிழந்துவிடும். ஆண், பெண், குழந்தை, செல்வம், பேர், புகழ், வாழ்வின் இன்பங்கள், பேறுகள், தண்டனைகள்,
தோல்விகள் எல்லாமே மறைந்துவிடும். வாழ்க்கையே ஒரு நாடகம் போல் தோன்றும். அந்த முடிவற்ற இசை தொடர்வதை மட்டுமே நாம் காண்போம். அது எப்போது முடியும், அதன் நோக்கம் என்ன, அது எங்கே முடியும் என்பது எதுவும் நமக்கு தெரியாது. இவ்வளவுதான் நாம் சொல்ல முடியும். நமது நாடகம் முடிந்துவிட்டது.